ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் உங்களை மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் சாமி ஃபோட்டோ வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு அமைப்பான இடமே வாய்க்கலைங்க. ஒரு மூலையாக போய் உட்காந்துருக்கு பாருங்கள். எனக்கு இது சரியாகவே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. அதனால் என்ன செய்யலாம்னு நினைக்கிறேன், இந்த இடத்த விட்டு மாற்றி வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அதைத்தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். நாங்கள் வீடு கட்டும்போதே பூஜை கபோர்டு வைக்காமல் வீடை கட்டிவிட்டாச்சு. கபோர்டு வச்சாங்கன்னா மேற்க பார்த்து கபோர்டு வச்சுட்டாங்க, செல்ஃப் வச்சுட்டாங்க. அதில் கபோர்டு அடித்தாலும் மேற்க பார்த்து தான் சாமி ஃபோட்டோ வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒன்றும் அமையாமையே போயிடுச்சுங்க. பார்த்திங்களா, இந்த மூலையில் உட்காந்துருச்சு சாமி ஃபோட்டோ. இது கிழக்காமல் பார்த்த ஆக்கில் வச்சுருக்கேன். இப்போது அது மூலையில் இருக்கிறது எனக்கு சரியாக படலை. அதான் இந்த இடத்துல வச்சிடலான்னு நினைக்கிறேன். சாமி ஃபோட்டோ செல்ஃபில் வச்சோம்னா மேற்காமல் பார்த்து போயிடும். அதனால் வடக்காமல் பார்த்து கூட இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வடக்காமல் பார்த்துருந்தா கூட நம்ம தீபம் தெற்காமல் ஏற்றக்கூடாது, அது மட்டும்தானே. வடக்காமல் ஏற்றினா கூட ஒன்றும் இல்லை. அதான் அங்கே வச்சுருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அங்கே ஷிஃப்ட் பண்ணி விட்டுடலாம். கபோர்டு இல்லாததுனால டிவி ஸ்டாண்டவே நான் பூஜை கபோர்டாக மாற்றி வச்சுட்டேன். இது வேஸ்ட்டாக தானே இருக்குது. வீட்டில் ஒரு மூலையில் தேவையில்லாமல் ஒரு ஏதாவது அடுக்கி வச்சுட்டு கசகசன்னு கிடக்கு. அதனால் எனத்துக்கு வேஸ்ட்டாக மூலையில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் வா அப்படின்னு சொல்லி அதை எடுத்து சாமி கபோர்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கூடிய சீக்கிரம் சாமி கபோர்டு ஒன்று ரெடி பண்ணணுங்க. அந்த காலத்துலலாம் சாமிக்குன்னு கபோர்டெல்லாம் பூஜை கபோர்டெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்களாம். ஒரு ஓரமாக ஒரு சின்ன செல்ஃப் மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் தான் சாமி ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம அப்படியே பண்ணுறோம். சாமிக்குன்னு தனியாக கபோர்டு வைக்கணுங்கிறோம், சாமிக்குன்னு தனியாக ரூம் வைக்கணுங்கிறோம். சரி, ஏதோ நம்மளோட மனசு திருப்திப்படி வச்சுக்கிற வேண்டியதுதான். நம்ம எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து வச்சுட்டேங்க. எவ்வளோ தான் ஸ்டோரேஜுக்கு நம்ம வாங்கி வச்சாலும் நமக்கு பத்தவே மாட்டேங்குதுங்க. பொம்பளைங்க எல்லாருமே இப்படி தான் இருப்பீங்களா என்னன்னு தெரியல. நானும் ஸ்டோரேஜுக்கு மாற்றி கூட அப்புறம் ட்ரெயினு வாங்கத்தான் செய்கிறேன். ஆனாலும் பத்த மாட்டேங்குது. பார்த்திங்களா, இங்கே பாருங்கள், தேஜஸ்ரீயோட ஸ்கூலுக்கு தேவையான ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அட்டை பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஸ்டடி திங்ஸ்னு அதில் எழுதி வேறு வச்சுருக்கேன். ஓகேங்க, எல்லாம் நீட்டாக தொடச்சாச்சு. இன்னும் நம்ம அந்த பக்கத்தில் நகட்டி வச்சிட வேண்டியது தான். நகட்டி வச்சுட்டு சாமி ஃபோட்டோஸும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிடுவோம். நானும் லாங் வீடியோ போடணும்னு பார்ப்பேங்க. ஆனால் எனக்கு டைமே கிடைக்கிறதில்ல. இந்த குட்டி பையனை வேறு கரெக்டாக தேஜுவை கொண்டு போய் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு வருவேன். அவனுக்கு சாப்பாடு ஊட்டுவேன். சாப்பாடு ஊட்டிட்டு கொஞ்சம் நேரம் தூங்குவான். அந்த தூங்குகிற டயத்துக்கு ஷார்ட்ஸ் போடுறதுக்கு தான் எனக்கு டைம் இருக்குமே ஒழிஞ்சு லாங் வீடியோ போடுறதுக்கு எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. நான் அந்த ஷார்ட்ஸ் போட்டு முடிக்க அவனும் எழுந்திரிச்சிருவான். அப்புறம் அவனை மேய்ச்சிட்ருப்பேன். வெளி வேலைகளை, ஏதாவது வீட்டு வேலைகளை அப்படி பார்த்துட்டே இருப்பேன். அதிலேயே பொழுது போயிடும். தேஜுக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு டைம் வந்துடும். அப்புறம் அவளை போய் கூட்டிகிட்டு வருவேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும்தான் டைம் கிடைக்குதே ஒழிஞ்சு லாங் வீடியோ போடுறதுக்கு டைம் கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் லாங் வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். நான் நல்லா தொடச்சிட்டேன், எடுத்து வச்சிடலாம். மேல் பக்கம் மட்டும் ஒன்றும் துடைக்கலை. அதை நல்லா சோப்பு போட்டு துடைச்சா தான் போகும்னு நினைக்கிறேன். நான் இதை உங்களுக்கு அப்படியே என்னால் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே என்னால் வீடியோ எடுக்க முடியலை. ஏன்னா தம்பி சவுண்டு ஓவர். அதனால் பேசிக்கிட்டே உட்காந்துருக்கான். அதனால் என்னால் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே எடுக்க முடியல. தனியாக தான் உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். சோப்பு போட்டு துடைச்சா தான் போகும் போல். அதனால் சோப்பு போட்டு தொடச்சி எடுத்துட்ருக்கேன். எங்கள் ஊரில் அம்மன் கோவிலில் திருவிழா வந்துருச்சுங்க. பூக்குழி திருவிழா. ஒரு வாரம் கொடி ஏற்றிட்டாங்க. ஒரு வாரம் கழித்து பூக்குழி திருவிழா பார்ப்போம். நமக்கு திருவிழாவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அமைதா என்னன்னு பார்ப்போம். பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் லாங்கில் போகணும். பார்ப்போம் நமக்கு போகிறதுக்கு அமைதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அம்மன் மனசு வச்சா நம்ம கண்டிப்பாக போவோம்.
நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போ தான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன், அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனி வர வர தெளிவாக நான் வீடியோ போட பார்க்குறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவை எனக்கும் கொடுங்க. சரி, ஓகே, மூவ் பண்ணி நகட்டி வச்சிடலான்னு தொடச்சி விட்டுக்கிறேன். சோப்பு வச்சு நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. தண்ணி வச்சு நல்லா தொடச்சி விட்டோம்னா போதும். தொடச்சி விட்டுட்டு தூக்கி ஓரமாக அந்த சைடு வச்சிட வேண்டியதான், அந்த பக்கம் வச்சுருவோம். என்னதான் இருந்தாலும் நம்ம சாமி அப்படின்னு அந்த சாமின்னா கூட நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனான இடத்துல இல்லை அப்படின்னா அது ஒரு மன நிறைவாக இல்லை, பார்த்தீங்களா? அதனால தான் எனக்கு எங்கே மன நிறைவாக இருக்கோ அங்கே வச்சுருவோம் அப்படின்னு நினச்சிட்டேன். நான் இந்த ஓரமாக இருக்கிறது எனக்கு மன நிறைவாக படலை, அதனால தான் இந்த பக்கம் எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு பார்க்குறேன். சூப்பராகிடுச்சுங்க. நகட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அமைப்பாக இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, பக்கா செம்மையாக இருக்குது. எனக்கு இந்த இடத்துல இருக்கிறது தான் எனக்கு ஒரு நல்ல ஃபீல் ஆகுது. இன்னைக்கு இருக்கட்டும். ஒரு நாளைக்கு நான் எங்கள் வீட்டையும் ஹோம் டூர் வீடியோ போட பார்க்குறேன். அகிலன் தான்ப்பா பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுறான். எப்போதுமே எல்லா பசங்களும் குட்டி பசங்களாக இருக்கையில் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய பசங்களாகிட்டாங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க போல். அதுபோல் இந்த அகிலனும் எனக்கு இன்றைக்கி அதை எடுத்து கொடுப்பா இதை எடுத்து கொடுப்பான்னு சொல்ல நல்லா ஹெல்ப் பண்ணான்ப்பா. நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ தான் எனக்கு மன நிறைவாக இருக்குது, திருப்தியாக இருக்குது. பார்த்தீங்களா? நல்லா செட் பண்ணி வச்சாச்சு. அங்கே இருக்கையில் எடுத்து வச்சேன், அதெல்லாம் அப்படி வேண்டாம் அப்படின்ட்டு மேலே ஒரு ஃபோட்டோ கீழே ஒரு ஃபோட்டோ இருக்கட்டும் அப்படின்னு இப்படி வச்சுட்டேன். இது நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். என்கிட்ட நிறையலாம் சாமி படங்க இல்லை, ஏன்னா எனக்கு பூஜை கபோர்டு இன்னும் நான் செட் பண்ணலை. அதனால் இப்போதைக்கு இது போதும். நம்ம பூஜை கபோர்டு செட் பண்ணிவிட்டு அப்புறம் வாங்கிக்கலாம். நம்ம இடமே இல்லாத போது வாங்கி வச்சு என்ன பண்ணுறது, எங்கே வைக்க முடியும்? அதனால் நான் ரொம்ப எதுவும் வாங்கலை. கோயில் குளத்துக்கு போனாலும் ரொம்ப எதுவும் நான் வாங்கலை. இனிமேல் பூஜை கபோர்டு செட் பண்ணிவிட்டு தான் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். அது வரைக்கும் நம்ம வாங்கினாலும் வைக்கிறதுக்கு இடமில்ல இல்லையா? அதனால் நான் வாங்குறதில்ல. 2 பிள்ளை இருக்குது பாருங்கள், உடச்சிவிட்டான். அகிலன் தான் அது உள்ளே இருக்கிற அந்த குண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதை தொலைச்சிட்டான். அதனால் வேறு பெல்லு வாங்கினேன். இது பழைய பெல்லை விட இது நல்லா சவுண்டு கேட்குது. இது கேண்டீனில் வாங்கினேன். இது பழைய பெல்லை விட நல்லா சத்தம் கேட்குது. பழைய பெல்லு கூட அவ்வளோவா சத்தம் கேட்காது. அதை கீழே எடுத்து வச்சுருவோம். அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பழைய பெல்லை உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். எதுவும் ரீயூஸ் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், பண்ணிக்கிறேன். பூ கட்டுற நூலெல்லாம் இங்கே வச்சுருக்கேன் நான். அது ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் அந்த நூல், அதை தான் பூ கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறது. சரி, ஓகேங்க, பக்காவாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், பிடிக்கலைனாலும் சொல்லுங்கள். இந்த அகிலம் இருக்கான் பார்த்தீங்களா, எப்போ பார்த்தாலும் இந்த சாமி கபோர்டுக்கிட்ட வந்து நின்றுக்குருவான். இங்கேயே நின்றுக்கிட்டு எந்நேரம் பார்த்தாலும் சாமியை கும்பிட்டுக்குருவான். அப்படியே திருநீர் அள்ளி பூசுகிறோம்னு விளக்கு நிறையா திருநீர் அள்ளி போட்டுவிட்டு ஓடிடுவான். இவனுக்கு இதே வேலை, எப்போ பார்த்தாலும் இதே சொல்லி தான். சாமியை கும்பிட வேண்டியது, அப்படியே நம்ம அங்கே அடுப்படியில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், இவன் இங்கே உள்ளே நின்றுக்கிட்டு இருப்பான். என்னென்னு பார்த்தா சாமி கும்பிட்றோம்னு சாமி கும்பிடுவான். கும்பிட்டுட்டு அப்படியே திருநீர் பூசுகிறோம்னு திருநீர் பூசிட்டு ஒரு குத்து திருநீர் அள்ளி அந்த விளக்குக்குள்ளே போட்டு வந்துடுவான். இவனை ரொம்ப கவனமாக இவனை வாட்ச் பண்ணாலும் இந்த வேலையை இவன் விடவே மாட்டேக்கான். என்ன தான் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேக்கு. போங்க. ஓகேங்க, நல்லா செட் பண்ணியாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் திஸ். ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகேங்க, பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இனி கண்டினியூஸான்னு சொல்லாட்டாலும் முடிஞ்ச வரைக்கும் லாங் வீடியோ போட பார்க்குறேன். அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குதுங்க. ஓகேங்க,
என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கும் கொடுங்க. தேங்க்யூ. அப்புறம் முக்கியமாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. பாய்.